வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது இந்த யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் வீடியோவா இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நம்ம கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் இது எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வருமானத்தை வந்து நம்ம எப்படி, எங்கெல்லாம், எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்றத ட்ராக் பண்ணி, அதை நம்மளே அனலைஸ் பண்ணி, எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளே திருத்திக்கிறதுக்கான ஆஹ் ஒரு ஒரு டூலா இது அமைய போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கூகுள் ஷீட் ஃப்ரெஷ் கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கராக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அடுத்தடுத்த மாதங்களுக்கு வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட இன்கம். ஸோ லெட்ஸ் டேக் இன்கம். இன்கம் வந்து நமக்கு வந்து பல சோர்சஸ்ல வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்கம் குட் பி சேலரி. அடுத்து வந்து நீங்க வந்து ஏதாவது பேசிவ் இன்கம்க்கான ஏதாவது ஒரு வழி நீங்க ஏற்படுத்தியிருக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு பேசிவ் இன்கம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஆட் தேட் அஸ் வெல். அண்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுக்கு வேற ஏதாவது மூலியமா கூட உங்களுக்கு அமௌண்ட் அந்த மாதத்துக்கு ஒரு இன்கமா வரலாம். அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ கடன் கொடுத்துருக்கலாம். அவங்க கூட அந்த காசை திருப்பி கொடுத்துருக்கலாம் இந்த மாசம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்றதுக்காக ஜஸ்ட் ஃபார் சேஃபர் சைட் நம்ம அதர் ஒன், அதர் டூ அந்த மாதிரி ஒரு ஒரு 3 ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம லேட்டரா நமக்கு வேற ஏதாவது ஃபார்ம் ஆஃப் இன்கம், நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது ஒரு ஒரு மூலியமா ஒரு வரவு வந்துச்சுன்னா அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டைப் ஆஃப் இன்கம்ஸ். அண்ட் இங்க வந்து நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோ நமக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே நமக்கு சேலரி வந்து ஒரு 50,000 வச்சுக்கலாம். பாசிவ் இன்கமா உங்களுக்கு ஒரு மாசம் 10,000 வருது அப்படின்னு வச்சுக்கலாம். மத்ததெல்லாம் வந்து உங்களை உங்களை பொறுத்து, லைக் நம்ம இதை இப்போதைக்கு நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன இது வந்து நமக்கான வரவு. அடுத்து வந்து நம்ம என்னென்ன எப்படி எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்னு நமக்கே ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மந்த்லி உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். லெட்ஸ் சே ஹோம் ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு நீங்க ஸ்டாண்டர்டா வீட்டுக்கு 50,000த்துல இருந்து ஒரு 5,000 நீங்க மாதம் வந்து உங்க வீட்டு செலவுகளுக்காக நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்கும்? ரெண்ட் இருக்கலாம். ரெண்ட் ரெண்ட் ஒரு 7,000 வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இன் ரியல் லைஃப் சினாரியோ உங்களுக்கு எவ்வளோ 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 அமௌண்ட் இங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆர் இது இல்லாம நீங்க இன்னும் பல விதமான செலவுகள் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல இந்த ஷீட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்க போகுது. ஸோ ஈவன் இது வந்து நான் இப்போ கிரியேட் பண்றது ஒரு சேலரி பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் கிரியேட் பண்றேன். அதனால தான் சேலரி அண்ட் தென் பாசிவ் இன்கம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாம நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களோட பிசினஸ் ரிலேட்டடான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஷீட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு வரலாம். ஆஹ் என்ன இருக்க போகுதுன்னா, ஹோம், ரெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்ஸ் சே நீங்க ஒரு ஃபேமிலி மேனா இருந்தா உங்க சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். லெட்ஸ் சே ஈவன் நீங்க மாசம் மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை டேர்ம்ல கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு, இப்போ நீங்க உங்க குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டியூஷன் ஃபீஸ் இருக்கும். லெட்ஸ் சே 1,000 வச்சுக்கலாம். அடுத்து ஆஹ் இது இந்த இந்த ஹோம். அடுத்து வந்து நீங்க ஃபேமிலி மேனா இருந்தா ஆர் ஈவன் பேச்சுலரா இருந்தாலும் மந்த்லி உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு சில அமௌண்ட் செலவழிப்பீங்க நீங்க. ஸோ லெட்ஸ் சே நீங்க ஒரு ஒரு நாள் படத்துக்கு போகலாம், இல்லை வெளியே எங்கேயாவது பார்க் அல்லது பீச் அங்க எங்கேயாவது போகலாம். அங்க அங்க நீங்க அமௌண்ட் செலவழிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு
அதுக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படின்றது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். என்டர்டைன்மெண்ட். ஸோ இதுக்கு நான் ஒரு மந்த்லி ஒரு 2000 செலவு பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஹ் இதுக்கப்புறம் பேசிக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கும்? உங்களோட ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும். மொபைல் ரீசார்ஜஸ் ஒரு டிடிஹெச் ரீசார்ஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸே அது ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களோட இன்டர்நெட் பில் வந்து ஒரு 600 எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸா இருக்க போகுது. இதெல்லாம் வந்து நீங்க ஸோ லெட்ஸே இதுலயே நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு செலவு பண்ற அமௌண்ட், ரெண்ட் அமௌண்ட், எஜுகேஷனுக்கு செலவு பண்ற அமௌண்ட், இந்த ரீசார்ஜஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நீட். கண்டிப்பா நம்ம எல்லா மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த இந்த செலவுகளுக்காக பண்ணிதான் ஆகணும். இந்த 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 செலவுகளுக்கான ஒரு தொகை நம்ம ஒதுக்கிதான் ஆகணும் நம்மளோட வரவுல இருந்து. ஆக்சுவலி நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணலாம். லைக் ஒரு ஒரு வே ஆஃப் பட்ஜெட்டிங். நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க 50-30-20 ரூல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் உங்களோட உங்களோட வருமானத்தை வந்து ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சு, அதாவது நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் தென் டெப்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சு நீங்க பட்ஜெட் பண்றதுன்றது வந்து ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்றதுன்றது வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு பட்ஜெட்டிங் டெக்னிக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுல எப்படின்னா, நீட்ஸ் உங்களோட அன்றாட தேவைகள், நீங்க வந்து சர்வைவ் பண்றதுக்கான அன்றாட தேவைகள் ஓட பெர்சன்டேஜ் எவ்வளோனா 50%. அதாவது உங்க மொத்த வருமானத்துல 50% வரையும் நீங்க வந்து உங்களோட அன்றாட தேவைகளுக்காக நீங்க ஒதுக்கணும். அடுத்து 30% வந்து எப்படின்னா உங்களோட வாண்ட்ஸ். வாண்ட்ஸ் அப்படின்னா அன்றாட தேவைகள் இல்லாம உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நீங்க 30% செலவு பண்ணி, உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு 30% செலவு பண்ணி, இது இருந்தா மேபி உங்க வாழ்க்கை தரம் ஒரு மேம்படும். பட் அது வந்து உங்க பேசிக் சர்வைவலுக்கான தேவை கிடையாது. பட் இருந்தா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி செலவுகள். அதே மாதிரி லைக் இந்த என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்து வாண்ட்ஸ்ல தான் வரும். லைக் அது இல்லாம நீங்க ஒரு மாசம் நீங்க படத்துக்கு போகாம இருக்கலாம், பீச்சுக்கு போகாம இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு அன்றாட தேவை கிடையாது. பட் ஸ்டில் அதை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து அப்படின்ற விஷயங்கள். இல்ல வீட்ல நீங்க வந்து நீங்க ஏசி இல்லாம ஃபேன்ல இருக்கலாம். ஆனா நீங்க ஏசி வாங்கணும் அப்படின்றீங்கன்னா அது ஒரு நீட் கிடையாது, வாண்ட். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த மாதிரி வாண்ட்ஸா வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாண்ட்ஸ் கேட்டகரைஸ் பண்ண போறோம். அது வந்து 30% உங்களோட மொத்த வருமானத்துல இருந்து. அடுத்து வந்து மிச்சம் இருக்க 20% வந்து உங்களோட சேவிங்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க, அல்லது நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல ஃபேமிலிட்டையோ வாங்கியிருந்தீங்கன்னா, அதை வந்து நீங்க வந்து அந்த 20%க்குள்ள அது அது வந்து அந்த 20% எக்ஸீட் 20% எக்ஸீட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு ஃபேமஸ் பட்ஜெட்டிங் டெக்னிக். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஒரு பட்ஜெட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு இந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அந்த பட்ஜெட் எப்படி நம்ம பிளான் பண்றது அப்படின்றத ஃப்ரேம் பண்ணிட்டு, நம்ம வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வேணா அடிஷ்னல் ஆட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ண போறேன் நம்மளோட டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 3 விதமான ஒரு மேஜர் செக்மெண்டேஷன்ஸ் இருக்கு அந்த டெக்னிக்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நீட்ஸ், அடுத்து வந்து வாண்ட்ஸ், அடுத்து சேவிங்ஸ், டெப்ட் ஆர் கடன் அல்லது லோன். டெட் ஆர் லோன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நீட்ஸ் வந்து நமக்கு வந்து 50% அண்ட் வாண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 30%. அண்ட் சேவிங்ஸ் அண்ட் டெப்ட் வந்து 20 ரெண்டும் சேர்த்து 20%. பட் நம்ம இப்போதைக்கு வந்து இதை வந்து ஒரு 10% அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம்.
அண்ட் காலம்க்கு சும்மா பெர்சன்டேஜ் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து நீங்க பார்க்க போறீங்கன்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு. ஸோ எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ இந்த பட்ஜெட் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நீட்ஸ்க்காக செலவு பண்ணணும், எவ்வளோ வாண்ட்ஸ்க்காக செலவு பண்ணணும், எவ்வளோ சேவிங்ஸ்க்காக செலவு பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ண போறோம். இப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த வருமானத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டோட்டல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலரி நமக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வருது, பாசிவ் இன்கம் இருந்தால் அது ஒரு அமௌண்ட் வரப்போகுது. அடுத்து இதர வருமானங்கள் அல்லது வரவுகள் அதெல்லாம் இங்க இருக்க போகுது. ஸோ டோட்டல் இப்போதைக்கு நம்ம இங்க டோட்டல் பண்ணிட்டு ஆஹ் இப்போ எவ்வளோ இருக்கு நம்ம இப்போதைக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்ன இருக்க போகுதுன்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு நம்ம எந்த எந்த ரோல இருக்க அமௌண்ட்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்ற ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம என்ன பார்த்து போறோம், சேலரி, பாசிவ், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த்ரீ இன்கம்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது இருந்தால் அதை நம்ம இங்கே ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ரேஞ்ச் இங்கே செலக்ட் பண்ண போறோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்றோமோ அதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு டோட்டலா கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா நமக்கு தரப்போகுது. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க ரெண்டு அமௌண்ட் கொடுத்ததுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு 60,000 வருது. இப்போ நம்ம அதர் பாசிவ் இன்கம்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 200 கொடுத்தோம்னா நீங்க இங்க அதை ஆட் ஆயிட்டே போறதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க ஃபார்முலா என்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து அந்த நீங்க டைப் பண்றதுக்கான அந்த மார்க்கர் அங்க வரும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே சஜஷன்ஸ் வரும். எஸ் இப்போ சம்னா எஸ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே சஜஷன்ஸ்லாம் வரும். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபார்முலாஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டோட்டல் இன்கம் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த பட்ஜெட்டிங் டெக்னிக் படி நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம நம்ம மொத்த வருமானத்துல இருந்து 50% நீட்ஸ்க்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க இந்த இந்த பட்ஜெட் இந்த ஒவ்வொரு பர்சன்டேஜ் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீட்ஸ்க்கு 50, வாண்ட்ஸ்க்கு 30 அந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண வரோம்னா நம்ம மொத்த வருமானமா இப்போ 60,000 எடுத்திருக்கோம். இதுல இருந்து 50% எவ்வளவு வருதுன்றதா நம்ம எக்ஸ்பென்ஸ்ல கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் டு இந்த இதுல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அது வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் எவ்வளோ இந்த நீட்ஸ்க்கான நம்ம கொடுத்துருக்க பட்ஜெட் படி எவ்வளோ நம்ம செலவு பண்றோம் அப்படின்றத நமக்கு கால்குலேட் பண்ண போகுது. ஈக்குவல் டு 50%. இதுதான் நம்ம வந்து நீட்ஸ்க்காக ஒதுக்கி இருக்க பர்சன்டேஜ். ஸோ இன்ட்டுக்காக நம்ம வந்து ஸ்டார் கொடுக்குறோம் 60. அதாவது டோட்டல் அமௌண்ட் நம்மளோட மொத்த வருமானம். இது எவ்வளவா இருக்கலாம், நீங்க இங்கே கொடுக்குறத வேல்யூஸ் பொறுத்து இது இன்க்ரீஸ் ஆகும், இல்லை நீங்க சேஞ்ச் பண்ற வேல்யூஸ் பொறுத்து இது டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கப்படி நம்மளோட மொத்த வருமானம் மாதத்துக்கு 60,000. இப்போ 50, அதாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா 60,000த்துல 50% எவ்வளோ அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 50%ன்றனால இந்த பாக்ஸ் இந்த செல் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இன்ட்டு இந்த செல் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த செல்லோட அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும் V9. ஸோ இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம்னா இது என்ன பண்ணும்னா 50% ஆஃப் 60,000 60,000தோட 50% 30,000ன்ற வேல்யூ நம்ம கொடுத்தது. இதே மாதிரி நீங்க இங்கே பண்ணலாம் 30% ஆஃப் 60,000. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சாரி ஃபர்ஸ்ட் இந்த செல் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் ஸ்டார் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் அதே மாதிரி 10 ஸ்டார் நம்ம டோட்டல் இன்கம் அண்ட் இது வந்து அகைன் ஈக்குவல் டு இந்த செல் ஸ்டார் டோட்டல் இன்கம் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட மொத்த வருமானம் இப்போ இதை ஜஸ்ட் இது ஹைலைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சம் காட்டும் எவ்வளோன்னு 60,000. ஸோ நமக்கு வரவான அதாவது நம்மளோட இன்கம் அல்லது இதர வரவுகள் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு மாதம் வரப்போற அந்த 60,000 வந்து நம்ம எப்படி செலவு பண்ண போறோன்ற பட்ஜெட்டை வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒவ்வொரு செலவுகளுக்கான லிமிட், ஒவ்வொரு கேட்டகரிகளுக்கான லிமிட். நீட்ஸுக்கு 30,000,
வாண்ட்ஸுக்கு 18,000, சேவிங்ஸ்க்கு 6,000, நம்ம கடன் இஎம்ஐ ஏதாவது இருந்ததுன்னா அதை திருப்பி கட்டுறதுக்காக நம்ம ஒதுக்க போற அமௌண்ட் வந்து 6,000. இது ஒரு வகையான பட்ஜெட்டிங் டெக்னிக். ஸோ இது வந்து எல்லாருக்கும் அப்படியே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்காக உங்களுக்கு உங்க தேவைகளுக்காக நீங்க இது கிரியேட் பண்ணும்போது இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்டட், ஸோ ஆக்சுவல் செலவு எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதை வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்றோம் அப்படின்றத பொறுத்து நம்ம இங்க இதை டோட்டல் பண்ண போறோம். இதை நம்ம பண்றதுக்கான இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, நம்ம இங்க செலவுகளை வந்து நம்ம கேட்டகரி ஒவ்வொரு ஒவ்வொரு செலவையும் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டு அதை மொத்தமா ஆட் பண்ணி இங்க வந்து நம்ம டோட்டல் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் எவ்வளோ, நம்ம ஆக்சுவலி நம்ம பட்ஜெட் படி நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம், நம்ம கோல் என்ன பட்ஜெட் படி, அண்ட் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த கேட்டகரிக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு காலம் வந்து புதுசாக ஆட் பண்ண போறோம். இங்க இந்த டாப் எஃப் காலம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட் நியூ காலம் டு லெஃப்ட் ஆர் ரைட்னு வரும். நம்ம இங்க லெஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு காலம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது எஃப்ஆ இருந்துச்சு, நம்ம கிளிக் பண்ணோடனே ஒரு ஒரு செல் ஒரு காலம் முன்னாடி கிரியேட் ஆயிட்டு அது வந்து ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து கேட்டகரைஸ் பண்ண போறோம். ஆர் இங்கே கொடுத்துருக்க மாதிரி நம்ம டைப்னே கொடுத்துடலாம், என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கேட்டகரிஸை வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸா, ட்ராப் டவுன் வேல்யூஸா நம்ம வந்து இங்க கொடுக்க போறோம். கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த காலம்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்க போறோம் இன்னொரு எம்டி காலம்ல. இது எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் என்டர் பண்ண பிளேஸ் பண்ண போறோம். அதுக்கான வேல்யூஸா இது இருக்க போகுது. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எம்டி செல்லையும் சேர்த்து இதை காப்பி பண்ணி இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்க ட்ராப் டவுன் வேல்யூஸ் ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க டன் கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த ட்ராப் டவுன் வேல்யூஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த எம்டி செல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி, இந்த டைப் பண்ணுற இடத்துல இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல ஒரு டாட் தெரியுதா, இங்க நீங்க கர்சரை கொண்டு போனீங்கன்னா எப்படி பிளஸ் சிம்பிள் உங்களுக்கு காட்டும். அப்படியே அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் வந்து இது எல்லாத்துக்கும் இந்த செல்ஸ்க்கு எல்லாம் காப்பி ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹைட் காலம் கொடுத்து இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே ட்ராப் டவுனாக கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். சே ஹோம் அப்படின்னா இது வந்து ஹோம் எக்ஸ்பென்சஸ், அதை வந்து நீட்ஸ் என்னன்னா இது வந்து நம்ம அன்றாட தேவைகளுக்காக நம்ம வீட்டுக்கு செலவழிக்கிற பணம். ஸோ நீட்ஸ்ன்னு இது கேட்டகரைஸ் பண்றோம். அடுத்து ரெண்ட்டும் நமக்கு ஒரு நீடு தான், அது இல்லாமல் அது கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். எஜுகேஷன் இஸ் ஆல்சோ நீட். என்டர்டைன்மெண்ட் வந்து நீங்க உங்க பொழுதுபோக்குக்காக செலவழிக்கவும் செய்யலாம், செலவழிக்காமலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வாண்ட் தான். அண்ட் ரீசார்ஜஸ், இப்போ நம்ம ரீசார்ஜஸும் நீட்ஸா மாறிடுச்சு. ஸோ நீட்ஸ் இன்டர்நெட் அத்தியாவசியமாயிடுச்சு, அதனால நீட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி நம்ம நோட் பண்ண எக்ஸ்பென்சஸ், பேசிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம இது இல்லாம நம்ம சேமிக்கவும் செய்கிறோம். ஸோ அதுக்காக சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு மந்த்லி நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்க, அது போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது சேவிங் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஸோ இதை வந்து நம்ம சேவிங்ஸ்னு பொதுவாக கேட்டகரைஸ் பண்ணாம மேபி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஒரு ஆர்டிஓ இல்லை ஒரு மந்த் டெபாசிட்டோ நீங்க சேவிங்ஸோ பண்றீங்க அப்படின்னா வச்சு மாதம் ஒரு 2000 நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ட்ரேடிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி வகையில ஒரு எஸ்ஐபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். நீங்க எப்படி நீங்க உங்களோட சேவிங்ஸை நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்றப்பல இங்க வேல்யூஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதையும் கேட்டகரைஸ் பண்ண போறோம். அதனால இங்க நம்ம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் இதை ட்ராக் பண்ணிட்டு பட் மறந்துடாம இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க சேவிங்ஸ் இந்த கேட்டகரிஸ்.
ஓகேவா? இப்ப நம்ம பேசிக்கான ஒரு நம்மளோட நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் செலவுகள வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத வந்து நம்ம இங்க வந்து எவ்வளோ நம்ம ஒவ்வொரு நம்ம பட்ஜெட்டுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு கண்டிஷன் எழுத போறோம். என்ன அப்படின்னா, ஈக்குவல் டூ சம் இஃப். இது இதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் குடுக்க போறோம். என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டைப் பண்ணிடுறேன். ஸோ சம் இஃப் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைப், அதாவது அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் கேட்டகரிஸோட இருக்குல்ல அந்த கால், கமா இது வந்து நம்ம நீட்ஸுக்கான அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். அதனால நம்ம இங்க என்ன பண்றோம், நீட்ஸ் டபுள் கோட்ஸ்க்கு வெளியில கமா அமௌண்ட் எங்க இருக்கோ அந்த அமௌண்ட் காலம் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். இது என்னன்னா சம் இஃப், அதாவது இஃப் அப்படின்னா ஒரு கண்டிஷன், சம் இஃப்ன்றது ஒரு கண்டிஷன். என்னன்னா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணு, சம் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோம்னா எஃப் எஃப். ஸோ இந்த காலம் செலக்ட் பண்ணனால நம்ம ரேஞ்ச் வந்து எஃப் எஃப்னு செலக்ட் ஆயிருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த காலம்ல நீட்ஸ் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ரோஸ் எந்தெந்த செல்ஸ்லலாம் வேல்யூஸ் இருக்கோ அது அதுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற இ காலம் இங்க இ கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க இ காலம்ல இருக்க வேல்யூஸை வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கண்டிஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ திருப்பி ஒருக்க சொல்லிடுறேன். சம் பண்ணு, அதாவது கூட்டு, அந்த தொகையெல்லாம் கூட்டு எப்போ அப்படின்னா எஃப் எஃப் அப்படின்ற காலம்ல நீட்ஸ்ன்னு எங்கெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதற்கான அதற்கு அதற்கான இ காலம்ல வேல்யூஸை வந்து ஆட் பண்ணு, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க இ காலம்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஃபார்முலா பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரு கொடுத்தனால இங்கே 14,600 வந்திருக்கு நமக்கு. இது என்னன்னா இங்க நம்ம நீட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதற்கு நம்ம அந்த நீட்ஸுக்காக செலவு பண்ணியிருக்க அமௌண்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணி இங்க இருக்கு. ஸோ கிராஸ் செக் பண்றதுன்னா 5,000 5,000 பிளஸ் 7,000 எவ்வளோ, 12,000 12,000 பிளஸ் 1,000 13,000 13,000க்கு அப்புறம் ஒரு 1,000 14,000 அப்புறம் ஒரு 600 14,600 கரெக்டாக இருந்துச்சு. வேற எதுவும் நீட்ஸ் இல்லை. இதுதான் நம்ம நீட்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்க நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ஜென்ரிக்கா நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈவன் தோ சேவிங்ஸும் இருக்கு. ஸோ ஸோ அடுத்து நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வாண்ட்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்ண வேணாம் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்துடும். நீங்க இதை காப்பி பண்ணிட்டு இந்த செல்ல அதே மாதிரி செல்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கர்சர் வரும். பேஸ்ட் பண்ணிட்டு பட் நீங்க முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க ஸ்டில் நீட்ஸ் தான் இருக்கும் நீங்க காப்பி பண்ணதுனால. ஸோ இந்த வேல்யூவை வந்து நீட்ஸ்ல இருந்து வாண்ட்ஸ்னு கொடுக்கணும். அண்ட் கொடுக்கும்போது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்க இங்க என்ன கேரக்டர்ஸ் நீங்க நீங்க கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருங்க. நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ப்ராப்பரா கால்குலேட் ஆகும். ஸோ இங்க கொடுத்துருக்க மாதிரி இங்க வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணிட்டு திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா 2,000. ஸோ வான்ஸுக்கு வந்து நம்ம 2,000 பட்ஜெட் போட்டிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவல் செலவு. ஓகே. அண்ட் சேவிங்ஸ் அண்ட் டெட்ஸ் வந்து நம்ம 10% கொடுத்துருக்கோம். சேவிங்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கனால நம்ம டபுள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த நீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சேவிங்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்து இங்க வந்து வந்துடும். ஸோ நம்ம டெட் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வச்சுக்கலாம், ஒரு ஒரு லோன் ஒரு இஎம்ஐ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஏதோ ஒரு இஎம்ஐ நீங்க வீட்டுக்கு வாங்கின ஏதோ ஒரு பொருள், ஒரு உங்க மொபைல் ஃபோன், ஏதோ ஒரு இஎம்ஐ, ஒரு பைக் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஒரு பைக் இஎம்ஐ வச்சுக்கலாம். மந்த்லி நீங்க 7,000 கட்டுறீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து டெட் அப்படின்னு ஆட் பண்றதுக்காக இங்க நம்ம என்ன பண்றோம், அப்ப அதை பண்ண மாதிரி இதை டிராக் பண்ணி இங்க இந்த வேல்யூ கொண்டு வந்துட்டு மறக்காம இந்த டிராப் டவுன்ல இருந்து டெப்ட் அண்ட் லோன்ல சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்க ஃபார்முலா அகைன் நம்ம இந்த ஃபார்முலா காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு கிளிக் டபுள் கிளிக் அண்ட் சேவிங்ஸ் டு
டெட் ஸ்லாஷ் லோன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருக்கோம். என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம டெட்காக எவ்வளோ கொடுத்துருக்கோம், லோன் டெப்ட் ஒரு லோன் க்காக எவ்வளோ நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். அந்த பட்ஜெட் படி நம்ம எவ்வளோ செலவழிக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அண்ட் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மிச்சம் எவ்வளோ இன்னும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஸ்டில் நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ எட் டு ஸ்பெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் போட்டிருக்க பட்ஜெட் படி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் எவ்வளோ நம்ம கையில் இருக்கு, எவ்வளோ. ஸோ இது வந்து இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம எவ்வளோ செலவழிக்கலாம் இந்த கேட்டகரிஸ்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம வந்து போட்ட பட்ஜெட்ல இருந்து செலவழிச்ச நம்ம அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எவ்வளோ 30,000 இந்த காலம் எக்ஸ்பெக்டட் காலம் மைனஸ் ஆக்சுவல் ஸ்பெண்ட் எவ்வளோ இந்த காலம் கொடுத்து இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூஸ் இங்கே பாப்புலேட் ஆகிடும். அப்படியே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே காட்டுதா இந்த ஃபார்முலா நீங்கள் அப்படியே எல்லா காலமுக்கும் ரோஸ்க்கும் அப்ளை பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து அதை இப்போ நம்ம அதாவது என்ன ஃபார்முலா நம்ம பண்ணோம்னா இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி இங்கே கொடுக்கணும் அப்படின்றது தான் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே இப்போ நம்ம அதை ட்ராக் பண்ணனால இந்த ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு, எல்லா செல்லுக்கும் அப்ளைட் ஆயிடுச்சு, இந்த கீழே இருக்க செல்ஸுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18,000 மைனஸ் 2 16,000. அடுத்து 6,000 மைனஸ் 3,000 6,000 மைனஸ் 7,000. அதனால வேல்யூ மைனஸ்ல போயிடுச்சு. என்ன இங்க ஏன் மைனஸ்ல இருக்குன்னா நம்ம ஆக்சுவலி பட்ஜெட் படி நம்ம லோன் நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுத்த வேல்யூஸ் படி லோன் அல்லது கடனுக்காக நம்ம 6,000 தான் செலவழிக்கணும் மந்த்லி அப்படின்றத நம்ம பட்ஜெட்டா செட் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம இஎம்ஐ மந்த்லி வந்து 7,000 கட்ட வேண்டியதா இருக்கு. இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா 7,000 கட்டணும்னா 7,000 கட்டி தான் ஆகணும். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த இது வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த டெக்னிக் வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு இந்த வேல்யூஸுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா ஜென்ரிக்கா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸை நீங்க மாத்திக்கலாம். லைக் நீட்ஸை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், இவ்வளோ நீட் எனக்கு இல்லை அப்படின்னா நீங்க ஒரு 30% 40% கொடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு வாண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது வந்து லாங்கர் ரன்ல நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் உங்களுக்கு எப்படி தேவைகளோ அதுக்கேற்றாப்புல நீங்க இந்த வேல்யூஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க நீட்ஸ்க்காக நீங்க 30,000 செலவழிக்கலாம்னு பட்ஜெட் போட்டிருந்தீங்க. அதுல 14,600 செலவழிச்சிருக்கீங்க. ஸோ மிச்சம் உங்களுக்கு உங்களோட அன்றாட வந்து நீங்க வந்து ஒரு 15,400 வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பட்ஜெட் படி. அதே மாதிரி தான் வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அப்பப்போ நீங்க என்ன செலவுகள் பண்றீங்க அப்படின்றத இந்த ஷீட் மூலியமா நீங்க ட்ராக் பண்ணிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு செலவழிச்சிருக்கோம், ஆக்சுவலி எவ்வளோ இன்னும் செலவழிக்கலாம், எவ்வளவு வரைக்கும் நம்ம இந்த செலவுகளை எடுத்துட்டு போலாம் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இது இது ஏன் நான் இப்போதைக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஈவன் போன வருஷம் வரைக்கும் நானும் இதெல்லாம் பண்ணதில்லை. இந்த வருஷத்துல இருந்து நான் ஏன் இதை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போலாம் எங்க போய் செலவு பண்ணாலும் ஒண்ணு கார்ட்லயோ இல்ல யூபிஐல ஏதோ பே பண்றோம். ஸோ நம்ம எவ்வளவு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குன்றத நம்மளே அடிக்கடி கண்ணில் பாக்குறது இல்லை. அதனால நம்ம செலவு வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாச கடைசி வரும்போது எப்போ நம்ம சரி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம்னு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ரியாலிட்டி. ஸோ இப்படி ஒரு ஷீட் நீங்க யூஸ் பண்ணி நீங்க மணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே ஒரு ஐடியா வரும். ஐயோ நம்ம எதுலலாம் எவ்வளவு செலவழிக்கிறோம், எந்த அனாவசிய செலவுகள் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஈவன் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நானே யூஸ் பண்ணிருக்கேன். பட் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்றதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஈவன் ஃபியூச்சர்ல வந்து நான் இன்னொரு அட்வான்ஸ்டு ஷீட் எப்படி கிரியேட் பண்றதுன்ற வீடியோ கூட நான் போஸ்ட் பண்றேன்.
நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஷீட் வந்து நான் எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லிட்டேன்னா, நீங்க மேபி அதை கிரியேட் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தயக்கம் வரலாம். என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, இதை எப்படி நான் கிரியேட் பண்றது அப்படின்னு. அஹ், இது வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிடலான்ற நம்பிக்கையில தான் நான் இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஷீட் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி நீங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்றது அப்படின்ற விஷயத்த நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் சில பேருக்கு இது ஜஸ்ட் இல்லடா, இது வெறும் வேல்யூஸா இருக்கு, பார்க்கவே ஒரு ஆஹ் பெருசா அட்ராக்டிவா இல்லாத மாதிரி இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஈவன் டிசைன் பண்ணிக்கலாம். லைக் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு காலம் வேல்யூஸ் கொடுக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்க காலமோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெசென்டபிளா உங்களுக்கே இருக்கும். நீங்க ஒரு ஷீட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்கும். அண்ட் ஈவன் இந்த மணிலாம் ஜஸ்ட் நம்பர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்க என்ன பண்ணலாம்னா இது கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட் அஸ் கரண்ட் இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாலர்ஸா வந்துடும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்மேட் போயிட்டு இங்க வந்து நம்பர்ஸ், நம்பர்ல இருந்து கரன்சி, கஸ்டம் கரன்சி இங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்த என்னோட ஷீட்னால இது வந்துருக்கு. ஐஎன்ஆர் செலக்ட் ஆயிருக்கு, இந்தியன் ருபி இல்லையா, செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஐஎன்ஆர் செலக்ட் ஆயிருக்கு. அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும் அந்த சிம்பிளோட. ஸோ ஓகே, இது இந்த ஷீட்கே அப்படியே அப்ளை ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதை வந்து பட் இங்க பாத்தீங்கன்னா பாசிவ் மட்டும் இது அப்ளை ஆகல. ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்க ஆல்ரெடி ப்ராப்பர் ஃபார்மேட்ல இருக்க ஒரு செல்லை ஜஸ்ட் ஹைலைட் செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த பெயிண்ட் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல அப்ளை பண்ணியிருக்க அந்த எனி ஃபார்மேட்டிங் டெக்னிக்ஸ் ஒரு எனி திங் இதுல காப்பி ஆயிடும். ஸோ அதை இங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், இதுல இருக்க ஃபார்மேட்டிங் இந்த செல்லுக்கும் காப்பி ஆயிடும். அண்ட் இதுக்கும் அந்த மாதிரி ஆகல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் ஃபார்மேட் கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன்னா இது எல்லாமே ருபீஸ்க்கான அந்த ஃபார்மேட்ல மாறிடும். ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்க வேற எதுவும் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னாலும் அதை நீங்க இங்க ஆட் பண்ணிட்டு அதற்கான வேல்யூவை கொடுத்துட்டு அது என்ன கேட்டகரியில வருமோ நீங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா லைக் ஃபார் சே ஜஸ்ட் இப்போ நீங்க நிறைய காலம்ஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இங்க இந்த ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்ட் ஃபார்மேட் இது காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காலம்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்து வேல்யூ என்டர் பண்ண அது வந்து இந்த கரன்சி வேல்யூக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இங்க அதர் எக்ஸ்பென்சஸ் இதை நீங்க எப்படி இங்க வந்து இதை ட்ராப் டவுன் கொண்டு வர்றதுக்காக இந்த அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் நீங்க எதுவும் ஈவன் அதர் சேவிங்ஸா இருக்கலாம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இங்க வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்கலாம். லட்சே இப்போ நான் இஎம்ஐ டெட் ஒரு லோன் 7,000 கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்க 7,000 இருக்கு. இப்போ இங்க இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க நீட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் 14,600 இருக்கு, டெட் 7,000 இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா டெட் பதிலாக இது நீட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணேன்னா நீங்க இங்க பார்க்கலாம் டெட்ன்ற வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டு 0 ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நம்ம டெட்னு எதுவுமே சூஸ் பண்ணல, டெட் ஒரு லோன்ற கேட்டகரி இங்க எதுக்குமே சூஸ் பண்ணல. அதே நேரத்துல இது இஎம்ஐன்றத வந்து நம்ம நீட்ஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி இந்த நீட்ஸோட ஆக்சுவல் வேல்யூவை இதை அப்டேட் பண்ணிடுச்சு. இந்த வேல்யூவை அதோட அந்த அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. நீங்க கேர்ஃபுல்லா இந்த கேட்டகரிஸ் சூஸ் பண்ணணும் நீங்க எப்போ சூஸ் பண்றீங்களோ அப்போ. ஸோ ஐ திங்க் நீங்க ஜஸ்ட் அடுத்த ஃபார்மேட்டிங் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு 4 காலம்ஸ் காப்பி பண்ணிட்டு அதை மர்ச் கொடுத்து மர்ச் பண்ணிட்டு எக்ஸ்பென்ஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஜனவரி அந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு ப்ரெசென்டபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க கொடுத்துட்டு ஈவன் லைக் சைஸ் பிக் பண்ணிக்கலாம், போல்ட் பண்ணிக்கலாம், போல்ட் சென்டர் கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார்மேட்டிங் லைக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ. ஈவன் நான் ஜஸ்ட் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல நீங்க சூஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க அதுக்கேற்றாப்புல உங்க ஷீட்டை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இதே மாதிரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ்
பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வர்ற வருமானத்தை ப்ராப்பரா செலவு பண்ண கஷ்டப்படுற அல்லது எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ்க்கு இதை நீங்க இந்த வீடியோ தேவைன்னு நினைச்சீங்கன்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் your support. Hope you support me throughout this journey. Thank you.